பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ பெருசு பாருங்க, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கு. பாட்டி அம்மாடி, பாக்கு புளி எல்லாம் போட்டு தானே மருதாணி அரைச்சிருக்க? ஆமாமா, அப்படிதான் அரைச்சிருக்கேன். சரிம்மா, குடு. இந்த மருதாணிய சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. மனசுல இருக்கிற அன்பு, பாசம் இது எல்லாமே இந்த மருதாணியில கலந்திருக்குன்னு நினைச்சு வச்சு விடணும். ஏன்னா மருதாணிய நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க வச்சு விட்டா அந்த கை நல்லா செவக்கும்னு அர்த்தம். என்ன பாட்டி, ஜுரம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மீட்டர் இருக்கிற மாதிரி அன்பு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மருதாணிய மீட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? தம்பிக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. வாயில நல்ல மருதாணிய வச்சு பேச விடாம பண்ணிட்டா நல்லா இருக்கும். நீ விருப்பப்பட்ட மாதிரி நல்லா சாப்பிடவும் செய்யலாம். ஒரு பொண்ணுக்கு பிடிச்சவ மருதாணி வச்சு விட்டான்னா கை எவ்வளவு செவந்திருக்குன்னு பார்த்து அவனுக்கு அந்த பொண்ண எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாம். சூப்பர் பாட்டி, அசத்தல் போங்க. சரிம்மா, கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வச்சு விட்டுறலாம். அம்மாடி வசுந்தரா, முதல்ல நீ வச்சுக்கோமா. என்ன பிரச்சனைன்னே தெரியல, இந்த பொண்ணு முகம் ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆனா இந்த மருதாணி வச்சு கை செவந்த உடனேயே இந்த பொண்ணோட முகம் அப்படியே சந்தோஷமாயிடும். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது வசுந்தரா மேடத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி கை சேவக்கணும்னா யாரு வச்சு உண்ணும் தெரியுமா? எனக்கு தெரியும். உத்தமன், நீங்களே வந்துட்டீங்களா? அதுக்கு கரெக்டான ஆளு பெரிய தம்பி தான். அவர் வெச்ச குறி எப்பவுமே தப்பவே தப்பாது. என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்டா? அப்புறம் எப்படி குறி தப்போம்? அந்த காலத்துல அர்ஜுனுக்கு வில்லு மாதிரி இவருக்கு சாக்ஸ்லயே துப்பாக்கி இல்ல தம்பி? முறைக்கிறானே. எதுக்கு நான் இப்ப பெரிய தம்பி பேரை சொன்னா? நான் சொல்லிடுறேன் தம்பி, இருங்க. பெரிய தம்பி பேரை எதுக்காக சொல்றேன்னா, அவரு வசுந்தரா மேடத்துக்கு மருதாணி வச்சு விட்டாருன்னா கை அப்படி செவக்கும். ஏன்னா அவருக்கு மேடம் மேல அவ்வளவு பாசமும் அன்பும் இருக்கு. ஏன் அர்ஜுன் சாருக்கு மட்டும்தான் வசுந்தராணி மேல பாசம் அக்கறை எல்லாம் இருக்கா? ஏன் என் அண்ணனுக்கு இல்லையா? ஏன் அண்ணனுக்கும் வசுந்தராணி மேல பாசம் அக்கறை எல்லாமே இருக்கு. அவரு மருதாணி வச்சு விட்டா கூட அண்ணி கை நல்லாவே செவக்கும். என்ன மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? இளமாறன் சாருக்கு வசுந்தரா மேடத்தை எத்தனை நாளா தெரியும்? ஆனா வசுந்தரா மேடத்துக்கும் எங்க அர்ஜுன் சாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல எவ்வளவு பெரிய லாங் டிராவல் இருக்குன்னு தெரியுமா? எங்க வசுந்தரா மேடம் வாழ்க்கையில எப்படி எல்லாம் நல்லபடியா வளரணும் அப்படின்னு அர்ஜுன் தம்பி நீங்க எப்படி எல்லாம் ஆசைப்பட்டீங்க. ஏன் எங்க வசுந்தரா மேடத்துக்கு எங்கெல்லாம் மாப்பிள்ள பாத்தீங்க? இன்னும் சொல்ல போனா சிட்டிக்குள்ள அர்ஜுன் தம்பி மாப்பிள்ள தேடாத இடமே இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா வசுந்தரா மேடத்து மேல எங்க பெரிய தம்பிக்கு அவ்வளவு அக்கறை. ஹலோ, நேத்து பார்த்தது இன்னைக்கு பார்த்ததெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு தடவை பார்த்தா கூட காலங்காலமா வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு பிடிச்சவங்களை பார்க்கும்போது வரும். அது தெரியுமா? லக்கி, பாத்தியா? சந்தடி சாக்குல அப்படியே அந்த ஆனந்த வலவீசி பிடிக்கிறா. நீயும் இருக்கியே, உனக்கெல்லாம் நாக்கே பத்தாதடி. ஏன்டா இப்படி இருக்கியோ தெரியல. ஆமா, போபாட்டி போபாட்டின்னு நான் போயிடுவேன். அப்படி அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க, நீங்க வேற. உத்தமன், எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன இழுத்து விடுறீங்க? எனக்கு போய் வராது தம்பி. ஆஹா, அப்படியெல்லாம் லேஸ்ல விட்டுற முடியாது. பந்தயம்னு வந்ததுக்கு அப்புறம் அது பந்தயம் தான். என்ன பந்தயம்? அவர் தான் சொன்னாருல்ல, ஏதோ உங்களுக்கு தான் என் அண்ணி மேல அன்பு ஜாஸ்தியா இருக்குன்னு. அதனால
அன்னைக்கு நீங்க ஒரு கையில மருதாணி வைங்க, என் அண்ணன் ஒரு கையில மருதாணி வைக்கட்டும். யாருக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப எதுக்கு மீனாட்சி சாஸ்திரம் சம்பிரதாயம் நடக்கும்போது அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு வந்துட்டாலும் அதுல ஒரு ஜாலி இருக்கு. போட்டின்னு வந்துட்டா எதையும் மிஸ் பண்ண கூடாதுல்ல. இனியா, மருதாணி தானே வச்சு விட சொல்றாங்க, வச்சு விடட்டும், பரவாயில்ல. என்ன மம்மி, இவங்கெல்லாம் அடங்க மாட்டாங்க போல இருக்கு. குடும்பமா வந்து இங்க கூத்தடிக்கிறாங்க. அத விடுடி. மொத்தமா கல்யாணத்தன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்ஜுன் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான். நிச்சயமா அது நடக்கும். அண்ணி வாங்க நீ. ஐயோ எதுக்கு மீனாட்சி தேவையில்ல. அண்ணி வாங்க நீ. பாட்டி மருதாணிய கொடுங்க. இந்தம்மா குடு. கொடுங்க. இந்தம்மா வாங்க. ஆண்டி கொஞ்சம் அப்படி உட்காருறீங்களா? அண்ணி இங்க உட்காரட்டும். அண்ணி உட்காருங்க அண்ணி. இவங்கெல்லாம் வாயால சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அண்ணி, உங்க மேல அண்ணா எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த மருதாணி வச்சதுக்கு அப்புறம் உங்க கை எவ்வளவு செவக்குதுங்கறத பார்த்தாதான் உங்க மேல என் அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு தெரியும். அண்ணா வானா. டேய், நீ ஏன்டா தயங்குற? நீ வச்சு விடு, நல்லா பிடிக்கும். போ, போய் வச்சு விடு. சீக்கிரம் வா. உட்காருனா உட்கார்ந்து வச்சு விடு. கை காட்டு வசு. என்ன மம்மி, இவ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா? அதாண்டி எனக்கும் தெரியல. இருக்கட்டும். சின்ன பசங்க அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார், ஃபங்க்ஷன்னா இப்படி எல்லாம் இருக்கிறது சகஜம் தானே, ஒரு சந்தோஷம் தான். ஆமாமா. அண்ணா சூப்பரா வச்சு விட்டுருக்கேனா? அர்ஜுன் சார் வாங்க. வாங்க தம்பி, என்னன்னு பாத்துருவோம். போட்டின்னு வந்தாச்சு, நீங்களும் வச்சு விடுங்க. உட்காருங்க. அர்ஜுன் சார் நீங்களும் ஒரு கையில வைங்க. யார் வச்சது நல்லா செவக்குதுன்னு பார்க்கலாம். மருதாணி வச்சு விடுங்க. அந்த கையை பாரு. பாட்டி என்னடி? நான் வேணா ஆனந்த் கிட்ட பேசி என் கையில மருதாணி வச்சு விட சொல்லவா? பாத்துடி, அப்ப நான் உத்தமருக்கு சொன்ன மாதிரி மருதாணிய வாயில வச்சு அமுத்திட போறான். ஜாக்கிரத, கேக்குறத கரெக்டா கேளு. இங்க செனுங்க.
ஏய் உன் கண்ணை வச்சுட்டு கம்மில் இருக்க மாட்டேன். சாரி சார். யாரோ கன்ஃபார்மா பார்க்க போறாங்க. சரி, 2 பேரும் மருதாணி வச்சு முடிச்சாச்சு. இந்த மருதாணி நல்லா காயிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். அண்ணி, கொஞ்ச நேரம் கையை அப்படியே வச்சிருங்க. ஹலோ, எதுக்கு இது கொத்துக்கிட்டீங்க? ஏய், நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் இருக்காங்க, அர்ஜுனை வைக்க சொல்றாங்க. எனக்கு மட்டும் இதுல விருப்பமா என்ன? அதுக்குன்னு இதுக்கெல்லாமா ஒத்துப்பீங்க? எல்லாரும் சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? என்னால எதுவும் பண்ண முடியல. புரிஞ்சுக்கோ இனியா. வாங்க அண்ணி. அண்ணி, கை கழுவுங்க. அண்ணி, ஒரு நிமிஷம். எங்க அண்ணன் மருதாணி வச்சு விட்ட கையை தான் நீங்க இப்ப முதல்ல கழுவணும். கழுவுங்க அண்ணி. பாத்தியா, சூப்பரா பிடிச்சிருக்கு. இளமாறன், இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் வச்சு விட்ட கை தான் நல்லா செவந்திருக்கு. மேடம், அவசரப்பட்டு பேசாதீங்க. ஒரு கை தானே கழுவி இருக்காங்க, அடுத்த கை கழுவிட்டோம். அது எப்படி செவந்திருக்குன்னு பாத்துட்டு பேசுங்க. அடுத்த கை இதை விட செவக்கணும்னா அவன் வந்து வாயில வச்சு பூரா கையும் கடிச்சு துப்பட்டும். அப்பதான் நல்லா செவக்கும். ரத்த காட்டேரியா இருக்கும் போல இருக்கே. அண்ணி, அர்ஜுன் சார் வச்சு விட்ட கையும் கழுவுங்க அண்ணி. ஆண்டவா, நான் வச்சது செவக்கவே கூடாது. அம்மாடி, ரொம்ப அக்கறையாதான் பாத்திருக்காரு. ஐ திங்க் அந்த மருதாணில ஏதோ தப்பு ஏதாவது இருக்குமா? என்ன இளமாறன்? அர்ஜுன் சார் தான் இதுல ஜெயிச்சிருக்காரு. அவர் வச்சு விட்ட கை தான் செவந்திருக்கு. மேடம், பாத்தீங்களா? நான் சொன்னதுதான் சரி. அர்ஜுன் சாருக்கு வசுந்தரா மேடத்து மேல ஒரு பாசம், அன்பு எல்லாமே நிறைய இருக்கு. அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மேடம்.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், அதை விட ஜாஸ்தி அண்டர்ஸ்டாண்டிங் என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் வந்துரும். கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி லாங் டிராவல் தான் காரணம். அத நான் ஒத்துக்கிறேன். ஐயோ சரி, இப்பவாது எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து கொடுங்கம்மா. வந்ததுல இருந்து எல்லாரும் இந்த விளையாடி டயர்ட் ஆகி போயிட்டாங்க. எல்லாரும் வாங்க வந்து டிஃபன் சாப்பிடுங்க. அத்தாச்சி, உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா நீங்க போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு மத்தவங்கள வற்புறுத்துறீங்க? ஐயோ, வந்த விருந்தாளிங்களை கரெக்டா கவனிக்கிறதா எங்க வீட்டு வழக்கம். அதான் சாப்பிட வர சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு பசியெல்லாம் இல்ல. நான் இன்னில இருந்து டயட். அமைதியா இரு பாட்டி. நீ பாட்டுக்கு டயட்னு சொல்ற. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. மானத்தை வாங்காத பாட்டி. அப்படிங்கிற? சரிடி, வர வர நான் எது பேசினாலும் நீ தப்புங்கிற. தப்பு பண்ணா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. எப்ப பாரு பேசிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இரு பாட்டி. திருந்தவே மாட்ட போல இருக்கு. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உன்கிட்ட தனியா பேசுறதுக்காக தான். வர வர அர்ஜுன் எப்படியாவது வசுந்தராவுக்கு ஜோடி சேர்க்காம ஓய மாட்டாங்க போல இருக்கே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. விடுங்க சார், கல்யாணம் என்னமோ உங்க தங்கச்சி மீனாட்சி கூட தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஓவியர் ரவிவர்மன் எங்க இருக்காருன்னு ஏதாவது கண்டுபிடிச்சியா? நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கையில கிடைச்சாலும் இப்படி மிஸ் பண்ணிட்டியே. இங்க பாரு, எப்படியாவது ரவிவர்மனை கண்டுபிடினியா? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இந்த வீட்டை விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனந்தும் வசுந்தராவும் கூடி பேசிக்கிறத பார்த்தா ஒருவேளை ஆனந்த் ரூம்ல அவரை ஒளிச்சு வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. வசுந்தரா கூட அவ ரூம்குள்ள ரவிவர்மனை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமா சார், என்னால ஃப்ரீயா எல்லா ரூம்குள்ளேயும் போய் செக் பண்ண முடியாதுல்ல. நான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவ தானே. அப்ப எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணு. புரிஞ்சுதா? ஓகே சார், டன். என்ன போரு? அத பாக்க எனக்கு வயிறு எரியுது பாட்டி. உன் அக்கா காரி அத்தனை விவரமா இருக்கா. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த அர்ஜுனுக்கு குறி வச்சு அப்படியே அம்புன்னு விட்டுட்டு இருக்கா. நீயும் இருக்கியே, எதுவுமே தெரியாத மக்கா. போடி, ஆனந்த் கூட ஆடணும்னு சொல்லி போய் விளையாடு. அவன் அப்படியே கவர் பண்ண பாருடி. அப்படியே பாட்டி? அப்படி தாண்டி பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தாதான் பத்தும். எட்ட இருந்தா எப்படி பத்தும்? ஓ, போய் தொலை. போன்றல எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அறிவு கெட்டது. இந்தாங்க, நானும் உங்க கூட விளையாட வரலாமா? அது விளையாடலாம், ஆனா இப்ப முடியாது. நாங்க இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது முடியட்டும், அடுத்த கேம்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணு, ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் கொண்டு வா. கரெக்டா அடிங்க, அடிங்க. ஐடியாவும் இனிமே எந்த ஐடியாவும் கொடுக்காத. நீ குடுக்கற ஐடியா எல்லாமே எக்ஸ்பைரி ஆனது பாட்டு. எக்ஸ்பைரி ஆனதா? சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து உன் தலையில தான் ஊத்தணும். மீனாட்சி தலையில ஊத்த போறியா? உன் தலையில எப்ப பார்த்தாலும் சொதப்பிட்டே இருக்க பாட்டி. என்னடி என் பேரை கடையநல்லூர் காந்திமதிக்கு பதிலா ஐடியா காந்திமதின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஐடியா சொல்லுவேன். ஆனா என் பேத்தி மட்டும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. என்ன பண்ணட்டும்?